மயிலட்டியிலிருந்து ராணுவத்தை வெளியேற கோரி கருப்பு கொடி போராட்டம். வடமராட்சி கடலில் மாயமான 4 மீனவர்கள், 20க்கும் மேற்பட்ட படகுகளில் இன்றைய தினமும் தேடுதல் பணி தீவிரம். அவசரகால சட்டம் மேலும் நீடிப்பு. ஒரு பெண்ணின் மரியாதைக்கு தேசிய தலைவர் எடுத்த வரலாற்று முடிவு. தவறிழைக்கும் பிக்குகள் மீது சட்டம் பாயும். ராஜாங்கனை சத்தாரத்ன தேரர் பகிரங்க எச்சரிக்கை. கபில சந்திரசேன விவகாரத்தில் மறைக்கப்பட்ட சதி, உடலுக்குள் பேரழிவை ஏற்படுத்தும் ரசாயனம். இந்த அரசை கவிழ்க்க எந்த சந்தர்ப்பத்திலும் ஆதரவளிக்க மாட்டேன், பொன்சேகா திட்டவட்டம். யாழ் திருவள்ளுவர் மண்டப விவகாரம் முன்வைக்கப்பட்டுள்ள கடுமையான குற்றச்சாட்டு. நாட்டில் பல பகுதிகளிலும் விசா கொண்டாட்ட கொடிகள் பறக்கவிடப்பட்டுள்ள நிலையில் மயிலட்டி பகுதியில் தமது காணிகளிலிருந்து ராணுவம் வெளியேற வேண்டும் என கோரி கருப்பு கொடிகளை பறக்கவிட்டு காணி உரிமையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். வழிவடக்கு பகுதிகளில் உயர் பாதுகாப்பு வலயமாக உள்ள தமது காணிகளை விடுவிக்க கோரி காணி உரிமையாளர்கள் ராணுவத்தினரின் கமாண்டோ பங்களா முன்பாக இன்றைய தினம் 6வது வெள்ளிக்கிழமை போராட்டத்தினை முன்னெடுத்தனர். வழிவடக்கில் 249, 256, 248, 251 மற்றும் 255 ஆகிய கிராம சேவையாளர் பிரிவைச் சேர்ந்த மக்கள் கடந்த 1990ஆம் ஆண்டு ஜூன் மாத காலப்பகுதியில் அவர்களது சொந்த இடங்களிலிருந்து வெளியேற்றப்பட்ட பின்னர் அப்பகுதி உயர் பாதுகாப்பு வலயமாக காணப்படுகிறது. யுத்தம் முடிவடைந்து 17 வருடங்கள் கடந்த நிலையிலும் அப்பகுதிகளிலிருந்து பாதுகாப்பு தரப்பினர் வெளியேறாத நிலையில் அவை உயர் பாதுகாப்பு வலயமாகவே காணப்படுகிறது. இந்த நிலையில் தமது 651 ஏக்கர் வரையிலான காணிகளை விடுவிக்குமாறு பல வருடங்களாக காணி உரிமையாளர்கள் போராடி வரும் நிலையில் காணிகள் விடுவிக்கப்படாத நிலையில் காணிகளை விடுவிக்குமாறு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் போராட்டங்களை முன்னெடுப்பதாக காணி உரிமையாளர்கள் முடிவெடுத்திருந்த நிலையில் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமையும் போராட்டத்தை முன்னெடுத்தனர். இந்த நிலையில் விசாக்கால பகுதியில் அப்பகுதி முழுவதும் கருப்பு கொடிகள் பறக்கவிடப்பட்டு பாரிய அளவில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. ராணுவமே எமது நிலம், எமது நிலம், எமது நிலம், எமது நிலம், எமது நிலம். இங்க முன்னா பாத்தீங்கன்னா தான் இந்த கேம்ப் வழிகள் தெரியும். 1990ஆம் ஆண்டு இந்த இடத்திலே செறிந்து வாழ்ந்த எமது மக்களுடைய சொந்த நிலங்களை விட்டு இலங்கை இராணுவத்தால் வலுக்கட்டாயமாக நிர்பந்தமான முறையிலே வெளியேற்றப்பட்ட மக்கள் ஏறத்தாழ 36 ஆண்டுகள் நிறைவுறுகின்ற நேரத்திலும் தங்களுடைய சொந்த நிலத்திலே மீள குடியேற முடியாதவாறு மாறி மாறி வந்த இலங்கை அரசுகளால் தடுக்கப்பட்டிருக்கிறார்கள். யுத்தம் முடிந்து ஏறத்தாழ 17 ஆண்டுகள் முடிவிட்டிருந்தாலும் இந்த வலிகாமம் வடக்கு, யாழ்ப்பாணத்தினுடைய வலிகாமம் வடக்கு பகுதியில் இருக்கின்ற கிட்டத்தட்ட 2400 ஏக்கர் வரையான காணி பகுதிகள் இன்னும் அந்த சொந்த மக்களிடம் கையளிக்கப்படவில்லை. இதில் போராட்டம் நடத்துகின்ற மக்கள் இன்றும் பல நண்பர்கள் அல்லது உறவினர் வீடுகளில் அகதி முகாம்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது கூட பொறுப்பெடுத்து கொண்டு 2 ஆண்டுகளை நெருங்குகிற அனுர அரசு கூட கூடியிருந்தார்கள். நாங்கள் வந்தவுடன் அந்த மக்களை சொந்த இடங்களிலே குடியேற்றுவோம் என்று. இப்போ நாங்கள் நின்று பேசுகின்ற இந்த இடத்தில் கூட பல மக்கள் வாழ்ந்த பிரதேசங்கள் இராணுவத்தினுடைய தோட்ட நிலங்களாக, இராணுவத்தினுடைய சிஎஸ்டி என்கிற சிவில் பாதுகாப்பு பிரிவினர் தோட்டம் செய்கின்ற, மரக்கறி வியாபாரம் செய்கின்ற, கடைகள் நடாத்துகின்ற இடமாக இருக்கிறது தவிர இது ஒரு பாதுகாப்புக்கு குந்தகமான அல்லது பாதுகாப்புக்கு தேவையானதும் அல்ல. 17 ஆண்டுகள் இந்த மண்ணிலே வெடிச்சத்தங்கள் இல்லை, யுத்தம் நடைபெறவில்லை, மக்கள் தெருக்களிலே தான் இருக்கிறார்கள். அந்த மக்களுடைய சொந்த நிலத்திலே சென்று இருப்பதற்கு அனுமதிக்காதவாறு இந்த அரசும் பழைய அரசுகள் மேற்கொண்ட அதே அராஜகத்தையும் அதே பிடியையும் அவர்கள் மேற்கொள்ளுகின்றார்கள். அதனை நாங்கள் எதிர்த்துத்தான் இந்த இடத்திலே மக்கள் இன்றைய தினம் கூட இந்த அடையாள போராட்டத்தை செய்கின்றார்கள். தொடர்ச்சியாக அவர்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு நாட்களும் தங்களுடைய நிலத்துக்கு செல்ல வேண்டும் என்பதற்கான
போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றார்கள். குறிப்பாக இந்த மக்களுடைய கோரிக்கை நியாயமானது. மனித உரிமை ஆர்வலர்கள், சர்வதேச சமூகம் கூட இந்த இடங்களை வந்து பார்த்தால் தெரியும். இங்கு இராணுவத்துக்கு தேவையான நிலங்கள் அல்ல, அவருடைய முகாம்கள் தவிர்ந்த ஏனைய இடங்களை உடனடியாக விடுவித்து அந்த மக்கள் தங்களுடைய சொந்த நிலங்களிலே குடியேறி தாங்கள் தோட்டம் செய்து வாழக்கூடிய நிலை உருவாக்கப்பட வேண்டும். அந்த நிலையைத்தான் நாங்கள் தொடர்ந்து கேட்கிறோம். கடைசியாக நடந்த யாழ்ப்பாண ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் இந்த கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருந்தோம். கௌரவ தவிசாளர் சுகிர்தன் அவர்களும் அதனை முன்மொழிந்து நாங்கள் வழிமொழிந்திருந்தோம். இந்த இடத்தை உடனடியாக விடுங்கள், அதற்கான முன்மொழிவுகளை செய்கின்றோம். தனியார் காணியிலே வைத்தியசாலையை கட்டுகிறீர்கள், தனியார் காணிகளை ஆக்கிரமித்து வைத்திருக்கிறீர்கள், நீங்கள் இராணுவத்துக்கு தேவையில்லாத நிலங்களை வைத்திருக்கிறீர்கள், அதனை விடுவீங்கள் என்ற தீர்மானத்தை நாங்கள் நிறைவேற்றியிருந்தோம். அதனை விட எவ்வளவு மக்கள் குடியேற வேண்டும், எவ்வளவு காணிகள் இன்னும் உங்களோட கையில் இருக்கிற என்ற விவரங்களை கூட வெளியிடுங்கள் என்றும் நாங்கள் கேட்டிருந்தோம். அநேகமாக ஜூன் மாதம் 19ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் தொடர் விடயமாக நாங்கள் இந்த விடயத்தை கையாள்வோம். தொடர்ந்தும் இந்த மக்களுடைய காணிகள் விடுவிப்பு தொடர்பிலே எங்களுடைய பூரணமான பங்களிப்பும். ஏற்கனவே வழக்குகள் மூலமாகவே பல இடங்களை எங்களால் விடுவிக்க முடிந்தது. அதே போல தான் தொடர்ச்சியாகவும் இந்த மக்களுடைய நிலங்களை விடுவிப்பதற்கான அனைத்து சட்ட ரீதியற்ற முறையிலே வருகின்ற மனிதாபிமான முறைகளையும் கையாண்டு நாங்கள் அந்த கோரிக்கைகளை முன்வைக்கிறோம். இந்த மக்களுடைய நியாயமான போராட்டங்களை, அவர்களுடைய நியாயமான கோரிக்கைகளை அனுர அரசு ஏற்று இன்றைய நாட்டின் ஜனாதிபதி அனுர திசாநாயக்கா நீங்கள் இதனை செவிசாய்த்து இந்த மக்களுடைய நிலங்களை உடனே விடுவிக்க வேண்டும். வெறுமனே பொய் வார்த்தைகளை கூறி காலங்களை இழுத்தடிக்கின்ற வார்த்தைகளை தவிர்த்து மக்களுக்கான உடனடி வார்த்தைகளுக்கூடாக அவர்களை அந்த நிலங்களில் குடியேற அனுமதிக்க வேண்டும். அந்த அனுமதிக்கான ஒரு அடையாள போராட்டமே இந்த மக்களுடைய தெளிவான இந்த போராட்டம். அதற்காக பூரணமாக எங்களுடைய தொடர் பங்களிப்புகளும் இருக்கும். தொடர்ந்து நாங்கள் அதற்காக குரல் கொடுப்போம். இந்த இடத்துல நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இராணுவ உயர் பாதுகாப்பு வலயம் 2198 ஏக்கரை இன்னும் கைவசத்தில் வச்சிருக்கின்ற பொழுது ஒரு சிறிய பகுதியை மட்டும், அதாவது முக்கியமான ஒரு நிலையமாக காணப்படுற பலாலி சந்தியிலே ஒரு சிறிய ஒரு பகுதியை மட்டும் பொதுமக்கள் பாவனைக்காக திறந்து விட்டுருக்கணும் இராணுவம். எல்லாரும் நினைப்பின சனம் வந்து அதில் சந்தோஷமாக இருக்கணும், பொழுதுபோக்கணும் என்று சொல்லி. ஆனால் எங்கட மனநிலையில் இவைகள் செய்கிற ஒரே ஒரு விஷயம் யாரும் அதை உணர்ந்து கொள்றே இல்லை. இன்றைக்கு ஒரு சிறிய ஒரு ரொட்டி கடையை இதில் திறந்துருக்கணும், பக்கத்தில் பொது இடத்துக்கு திறந்து விட்டுருக்கணும், அங்கால ஒரு டூரிஸ்ட் ஹோட்டல் இருக்குது. நாளைக்கு இதில் வயலுக்கு மக்கள் வர்ற வருமானம் கூடுமாக இருந்தால் நாளைக்கு இதை சுற்றி பக்கத்தில் 4 கடையை கட்டுவின, வருமானத்தை கூட்டின. இன்றைக்கு தல்சேனா ஹோட்டல் எவ்வாறு இயங்குதோ அதே மாதிரி எதிர்காலத்தில் இந்த பலாலி சந்தியில் இன்னொரு பெரிய ஒரு இராணுவ மையம் ஒன்று உருவாகும், வர்த்தகம் சார்ந்து. அப்போ நாங்கள் அதை முழுதாக இருக்கிறோம். ஏன்னா இன்றைக்கு வந்து இதில் ஒரு சின்ன கடை இருக்குது, இது வந்து போன வெசாக்கண்டு ஒரு சின்ன ஒரு கடையாக போடப்பட்டது. அதுக்கு பக்கத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா பின்பக்கத்தால் போய் பார்த்தா தெரியும், அந்த கடை இருக்கத்தக்க நேரம் அந்த கடையை சுற்றி அத்திவாரம் கிண்டப்பட்டு அத்திவாரம் கட்டப்பட்டிருக்கு. இந்த வெசாக்குக்கு எதிராக நாங்கள் கதைச்ச ஒரே ஒரு விஷயம், பலாலி சந்தியில் வெசாக் செய்தால் நாங்கள் எமது கோரிக்கையை எதிர்த்து கருப்பு கொடி போராட்டம் செய்ய வேண்டும் சொன்ன ஒரு கருத்தால் இந்த வெசாக் இந்த இடத்துல செய்யப்படையில்லை. அப்படியான ஒரு நேரத்தில் கட்டப்பட்ட இந்த கேண்டீனை சுற்றி இன்றைக்கு அத்திவாரம் கட்டப்பட்டு ஒரு பெரிய அளவில் மாற்றுறதுக்கான நடவடிக்கை நடக்குது. அப்படியான நடவடிக்கைகள் எங்களோட பிரதேசங்களில் நடந்தால் எங்களுடைய காணி விடுவிப்பு சம்பந்தமானது வெறுமனே பூஜ்ஜியமாகத்தான் இருக்கும். நாங்கள் கேட்குற ஒரே ஒரு விஷயம், இந்த வர்த்தக நிலையமானது இதற்கு மேலும் தரம் உயர்த்தப்படுமா இருந்தால் மக்கள் சார்பில் நாங்கள் அதை எதிர்த்தே ஆகும். ஏனெண்டா இராணுவம் இன்றைக்கு மக்கள்கிட்ட விவசாய நிலத்தில் விவசாயம் செய்யுது, அந்த மரக்கறியை கொண்டு வந்து இப்படியான சின்ன கடையில் போட்டு விற்கிறேன்னு, ரொட்டி போட்டு விற்கிறேன்னு, டீ பிளேன் டீ ஆற்றி விற்கிறேன்னு. நான் கேட்குறேன் இராணுவம் செய்கிற வேலையா? இராணுவம் செய்கிற வேலையா? இல்லை, நான் கேட்குறேன்னு என்னென்னா மக்கள் வருமானம் இல்லை, அதாவது இந்த உயர் பாதுகாப்பு வலயத்தில் இருக்கிற மக்கள் சிறு கடைகள் வணிகங்களை நடாத்தி விவசாயத்தை செய்து வாழ்கிற மக்கள் உங்களால் அந்த வருமானத்தை இழந்து இயல்பாகவே இந்த இடத்தை விட்டு வெளியேறணுமென்ற நோக்கோடையாக இராணுவம் இந்த வேலையை செய்யுது. இது எங்களுடைய ஒரு வன்மையான கண்டிப்பு. இதை விட இந்த நிலையமானது தரம் உயர்த்தப்படுமா இருந்தால் நாங்கள் எமது எதிர்ப்பை, அதாவது பலாலி மயிலட்டி மக்கள் இணைந்து பலாலி சந்தியில் இருக்கிற இந்த கடையைக்கும் அதோடு பலாலி மயிலட்டி ஆஸ்பத்திரிக்கு முன்னால், அதாவது மயிலட்டி ஹாஸ்பிட்டலுக்கு முன்னால் இருக்கிற கேண்டீனும் அகற்றப்படணும், அதோட தையிட்டிக்கு முன்னால் இருக்கிற ஆமீண்ட வெல்ஃபேர் ஷோ, இந்த 3க்கும் எதிரான போராட்டங்களை தொடர்ச்சியாக முன்னெடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிற மக்களுக்கு உரிய அதிகாரிகளுக்கும் இது சம்பந்தமான நடவடிக்கை எடுக்க சொல்லி இந்த இடத்துல கூறிக்கொள்கின்றோம்.
யாழ்ப்பாணம் வடமராட்சி கடற்பரப்பில் 2 படகுகள் கவிழ்ந்து தந்தை மகன் உள்ளிட்ட 4 மீனவர்கள் காணாமல் போயுள்ள நிலையில் அவர்களை தேடும் பணி இன்றைய தினம் கடலில் மிக தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. 20க்கும் மேற்பட்ட படகுகளில் மீனவர்கள் களமிறக்கும் காணாமல் போனவர்களை மீட்பதற்காக பருத்தித்துறை கட்கோவளம் பகுதியில் இருந்து சுமார் 10 படகுகளும் முனை பகுதியிலிருந்து 10க்கும் மேற்பட்ட படகுகளும் என 20க்கும் மேற்பட்ட விசை படகுகளில் சக மீனவர்கள் இன்று அதிகாலை முதலே கடலுக்கு சென்று தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். முன்னதாக நேற்று முன்தினம் புதன்கிழமை கடலுக்கு சென்ற இவர்களை தேடி சக மீனவர்கள் சென்றிருந்த போதிலும் பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு காரணமாக ஏமாற்றத்துடன் திரும்பியிருந்தனர். இந்த நிலையில் இன்று வானிலை சற்றே அதிகமாக உள்ளதால் தேடுதல் பணி முழுவீச்சில் முடுக்கிவிடப்பட்டுள்ளது. பாலச்சந்திரமூர்த்தி, ராமகிருஷ்ணன் மற்றும் அவரது மகனான ராமகிருஷ்ணன் ரவிராஜ், கதிர்காமம் சோதிலிங்கம் மற்றும் சுமியோம்பிள்ளை சுஜிகுமார் இவர்களின் நிலை என்னவென்று தெரியாததால் கடற்கரையோரம் திரண்டுள்ள உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் கண்ணீருடன் பரிதவித்துக் கொண்டிருக்கின்றனர். இச்சம்பவத்தால் ஒட்டுமொத்த வடமராட்சி பிரதேசமே பெரும் சோகத்தில் மூழ்கியுள்ளது. மீனவர்கள் காணாமல் போனது குறித்து கடற்றொழில் அமைச்சர் மற்றும் கடற்றொழில் நீரியல் வளத்துறை பிரதி பணிப்பாளர் ஆகியோருக்கு உடனடியாக தகவல் வழங்கப்பட்டும் கடற்படையினர் தேடுதல் பணியில் ஈடுபட என உள்ளூர் மீனவர்கள் அதிருப்தி வெளியிட்டுள்ளனர். அரசு தரப்பும் கடற்படையும் காட்டி வரும் இந்த அசமந்த போக்கை கண்டித்துள்ள மீனவர்கள் தங்களது சொந்த பொறுப்பிலேயே இன்றைய மீட்பு நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கை முழுவதும் தற்சமயம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள அவசரகால சட்டத்தை மேலும் 1 மாதத்துக்கு நீடித்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் செயலாளர் NS குமாரநாயக்கவின் கையொப்பத்துடன் 2026 மே 28ஆம் தேதியிடப்பட்ட இலக்கம் 2490 கீழ் 6 கீழ் இந்த விசேட வர்த்தமானி அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பொது பாதுகாப்பு, மக்களின் அமைதி மற்றும் பொது ஒழுங்கை பேணி பாதுகாப்பதற்கும் ஒட்டுமொத்த மக்களின் அன்றாட ஜீவனோபாயத்திற்கு அத்தியாவசியமாக விளங்கும் விநியோகங்கள் மற்றும் சேவைகளை எந்தவித தடையுமின்றி தொடர்ச்சியாக முன்னெடுத்துச் செல்வதற்காகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என ஜனாதிபதி இந்த வர்த்தமானி மூலம் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் தற்போதைய அசாதாரண சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அரசமைப்பு மற்றும் பொது பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள விசேட அதிகாரங்களின் பிரகாரமே இந்த அவசரகால நிலை நீடிக்கப்பட்டுள்ளது என அரசாங்க தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கையில் ஒன்று விவாத பொருளாக மாறியுள்ள சிங்கள பௌத்த பிக்கு ஒருவர் மீதான பாலியல் அத்துமுறல் குற்றச்சாட்டு சர்வதேச ஊடகங்களாலும் கவனிக்கப்பட்டு வரும் விடயமாக மாறியுள்ளது. இதற்கு பிரதான காரணமாக தற்போதைய அரசாங்கம் நீதித்துறை எவ்வாறு கையாளுகிறது என்பதை விளக்குவதற்கும் இலங்கையில் பெரும்பான்மையின மதத்தின் ஆதிக்கம் இவ்வாறான விவகாரங்களை எவ்வாறு கட்டுப்படுத்துகிறது என்ற விமர்சனங்களுக்கும் இடையிலான தொடர்புகளை வெளிப்படுத்தும் முயற்சிகளை அமைந்துள்ளன. இலங்கையை பொறுத்தமட்டில் கலாச்சார ரீதியிலும் வரலாற்று ரீதியிலும் பெண்களுக்கான கௌரவம் என்பது புனிதமான ஒன்றாக கருதப்படுகிறது. ஆனால் சில சம்பவங்கள் அவற்றை கேள்விக்குட்படுத்துகின்றன. புத்த போதனைகளில் உருவான பௌத்தத்தின் புனிதம் அண்மை காலங்களில் அடிக்கடி கரும்புள்ளிகளால் களங்கப்படுத்தப்பட்டதாக காணப்படுகிறது. இது காவிய உடைக்குள் மறைந்துள்ள சில போலி முகத்திரை துறவிகளால் அவமதிப்புக்குள்ளாக்குகிறது. ஆனால் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரன் பெண்களுக்கு வழங்கிய கௌரவத்தை இன்றைய ஸ்ரீலங்கா ராணுவத்தாலும் பாதுகாப்பு துறையின் உயர்மட்டங்களிலும் உள்ள சில தலைவர்கள் கூட பெருமையுடன் குறிப்பிட்டுள்ளனர். ஒரு பெண்ணின் கண்ணியத்தை பாதுகாக்க விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவரால் வழங்கப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு இதற்கான சிறந்த எடுத்துக்காட்டாகும் என அவர்கள் விளக்கியுள்ளனர். யுத்த காலத்தில் இலங்கை ராணுவ வீரர் ஒருவர் கைது செய்யப்பட்டு விடுதலை புலிகள் அமைப்பின் கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டிருந்தார். அந்த நேரத்தில் அந்த ராணுவ வீரர் மனிதாபிமானத்துடன் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. அதற்காக அவரது சிங்கள மனைவி புலிகள் இயக்க தலைவருக்கு நன்றி தெரிவித்து ஒரு கடிதம் எழுதியிருந்தார். அந்த கடிதத்தில் என் கணவருடன் நான் ஒன்றாக இருந்தேன் என்பதை உலகம் நம்புமா? இந்த சூழ்நிலையில் நான் கற்பமாக இருப்பது தெரிய வந்தால் என் மீது ஊரார் தவறான அவதூறுகளை பேசுவார்கள் என அந்த பெண் தனது இயலாமையையும் பயத்தையும் வெளிப்படுத்தி இருந்தார். இந்த பிரச்சனை சாதாரணமானதல்ல என்பதை உணர்ந்த தலைவர் பிரபாகரன் அந்த பெண்ணின் கற்பையும் கண்ணியத்தையும் பாதுகாக்கும் வகையில் ஒரு வரலாற்று தீர்மானத்தை எடுத்ததாக கூறப்படுகிறது. அப்பெண் அவரது மாமியார் மற்றும் அவர்களின் கிராமத்தைச் சேர்ந்த பௌத்த மதகுரு ஆகிய மூவரும் கிளிநொச்சிக்கு வரவழைக்கப்பட்டனர். தலைவரின் ஏற்பாட்டின்படி அந்த சிங்கள ராணுவ வீரரும் அங்கு அழைத்து வரப்பட்டு தனது மனைவி மற்றும் பௌத்த மதகுருவின் முன்னிலையில் தனது மனைவியின் வயிற்றில் வளரும் குழந்தை தன்னுடையதுதான் என ஒப்புக்கொண்டதாக குறிப்பிடப்படுகிறது. விசாரணைக்கு பின்னர் அந்த பெண்ணின் குடும்பத்திற்கு முழு பாதுகாப்பு வழங்கப்பட்டதுடன் அந்த சிப்பாயும் எந்த நிபந்தனையும் இன்றி விடுவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்தபடியும் உலக அரசியல் அல்லது ராணுவ வரலாற்றில் அரிதாக காணப்படும் ஒரு தீர்ப்பாக சுட்டிக்காட்டப்படுகிறது. இவ்வாறான மத இனசார்பற்ற அணுகுமுறைகளை கொண்ட தீர்ப்பை தேசிய தலைவர் வழங்கியமை அவரது தலைமையின் தன்மையை எடுத்துக் காட்டுவதாக தற்போதைய பாதுகாப்பு செயலாளர் எழுதிய ஒரு நூலிலும் விளக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதன்படி தற்போது பாலியல் அத்துமுறல் குற்றச்சாட்டுக்குள்ளாகியதாக கூறப்படும் தேரருக்கு எதிராக அனுர அரசாங்கம் சரியான நீதியை வழங்குமா என்பதை இலங்கை சமூகத்தின் தற்போது முக்கிய கேள்வியாக உள்ளது.
ஜனாதிபதி நாட்டின் பௌத்த விகாரைகள் மற்றும் புனித தலங்களின் நிர்வாகங்களில் தலையிடுவதையும் அவற்றின் சொத்துக்களை கையகப்படுத்த முற்படுவதையும் உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் என ராஜாங்கனை சத்தாரத்ன தேரர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். விகாரைகளின் புனித தன்மையை பாதுகாப்பது மற்றும் அங்கு இடம்பெறும் துஷ்பிரயங்கள் குறித்து சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள விசேட காணொலி பதிவொன்றிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டு மக்கள் ராஜபக்சக்கள், பிரேமதாசக்கள் மற்றும் விக்ரம்சிங் ஆகிய அரசியல்வாதிகளை ஆட்சியிலிருந்து அகற்றியது நாட்டின் வளங்களை சூறையாடிய ஊழல்வாதிகளை வெளியேற்றி நாட்டை சீரமைப்பதற்காகவே தவிர புனித தலதா மாளிகை, அனுராதபுரம், அட்டமஸ்தானம் மற்றும் நாட்டின் ஏனைய விகாரைகளை அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வருவதற்காகவல்ல என்று சமூக வலைதளங்களில் வரும் சுவாரஸ்யத்திற்காக பரப்பப்படும் தவறான கருத்துக்களை நம்பி அரசு இத்தகைய அபாயகரமான முடிவுகளை எடுக்க முற்படக்கூடாது. குறிப்பாக கலகடிவத்தை சுதத் மற்றும் கெக்ராவ சுதர்சன போன்றவர்கள் முன்வைக்கும் இத்தகைய முட்டாள்தனமான கருத்துக்களை கேட்டு அரசு செயற்படுமே ஆனால் அது இந்த அரசுக்கு பாரிய அரசியல் பின்னடைவை ஏற்படுத்தும். அதேபோல விகாரைகளின் நிர்வாக சுதந்திரம் குறித்து பேசும் நான் சில விகாரைகளுக்குள் இடம்பெறும் அப்பட்டமான தவறுகளையும் வன்மையாக கண்டிக்கின்றேன். விகாரைகளுக்குள் சிறுவர்களை துறவரம் பூணச் செய்து பின்னர் அவர்களை துஷ்பிரயம் செய்யும் அருவருக்கத்தக்க சம்பவங்கள் ஆங்காங்கே இடம்பெறுகின்றன. அதேபோல் விகாரைகளுக்கு வரும் சிறுவர் சிறுமிகள் மற்றும் பெண் பக்தர்களை சில தரப்பினர் தவறான நோக்கில் அணுகுவதும், விகாரை வளாகங்களுக்குள் வாகன சாரதிகள் மற்றும் சில இளைஞர்களை வைத்துக் கொண்டு முறையற்ற செயல்களில் ஈடுபடுவதும் வன்மையாக கண்டிக்கத்தக்கவை. ஒரு பௌத்த பிக்குவானவர் விகாரைக்கு தர்மம் கேட்டு வரும் தாயையும் மகளையும் மரியாதையுடன் நடத்த வேண்டுமே தவிர அவர்களை தனி அறைகளுக்குள் அழைத்து முறையற்ற வகையில் நடந்து கொள்வது அப்பட்டமான துஷ்பிரயமாகும். இத்தகைய விகாரைகளில் வாழும் பிக்குகள் தமது தனிப்பட்ட இன்பத்துக்காகவே மதத்தை பயன்படுத்துகின்றனர். எனவே விகாரைகளை நிர்வாக எல்லையை கடந்து பௌத்த போதனைகளுக்கு முரணாகவும் இத்தகைய சமூக விரோத செயல்களிலும் ஈடுபடும் நபர்களை கண்டறிந்து பொது சட்டத்தின் கீழ் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்பதில் எனக்கு மாற்று கருத்து கிடையாது என குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா நியாலேஸ் நிறுவனத்தின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனவின் மரணம் கொலை முயற்சியாக இருக்கலாம் என சந்தேகம் வெளியாகியுள்ளது. கபில சந்திரசேனவின் மரணத்தில் வலுப்பெற்றுள்ள சந்தேகங்கள் தொடர்பில் விளக்கம் வழங்கிய விசாரணையாளர் ஒருவர் எதிர்பார்க்காத சதி இருப்பதாக கூறியுள்ளார். இதில் அவருக்கு அதிக வீரியம் கொண்ட ரசாயனம் உடலுக்கு செலுத்தப்பட்டிருக்கலாம் எனவும் சந்தேகம் வெளியிட்டுள்ளார். முன்னாள் அமைச்சர் IUDPP என்ற தென்னிலங்கையின் புலனாய்வு இணையதளம் பெயர் குறிப்பிட விரும்பாத விசாரணை அதிகாரியின் ரகசிய தகவல்களை கொண்டு இது தொடர்பான ஆய்வு செய்தியில் குறிப்பிட்டுள்ளது. தற்போதைய அரசு தனது முழுமையான 5 ஆண்டு கால ஆட்சி காலத்தையும் நிறைவு செய்ய வேண்டும் என்பதில் தாம் உறுதியாக இருப்பதுடன் அரசை கவிழ்க்கும் எந்த ஒரு முயற்சிக்கும் தாம் ஒருபோதும் ஆதரவு வழங்கப் போவதில்லை என்று முன்னாள் ராணுவ தளபதி ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்தார். நாட்டின் தற்போதைய அரசியல் நிலைமைகள் குறித்து நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தற்போதைய அரசு ஒருவேளை கவிழ்க்கப்பட்டால் மீண்டும் பழைய ஊழல் மிக்க அரசியல் சக்திகளே சஜித் பிரேமதாச தலைமையிலான எதிர்க்கட்சி தரப்பு அல்லது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தரப்பு ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன. இவர்கள் மீண்டும் ஒன்றிணைந்து ஆட்சி போடமறினால் நாடு மீண்டும் பழைய அழிவு பாதைக்கே செல்லும். அது நாட்டை மீண்டும் ஒரு பாரிய பொருளாதார வீழ்ச்சிக்குள் தள்ளிவிடும். கடந்த 15 ஆண்டுகள் நான் இந்த அரசியல் கட்சிகளுடன் இணைந்து பயணித்தவன். அந்த அனுபவத்தின் மூலம் இவர்களின் உண்மை நிலை, திறமையின்மை மற்றும் நேர்மையின்மை குறித்து தெளிவாக புரிந்து கொண்டேன். இந்த புரிதலின் அடிப்படையிலேயே நான் அந்த கட்சிகளில் இருந்து விலகியதுடன் கடந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பே மக்களுக்கு இந்த உண்மைகளை எடுத்துரைத்தேன். அதன் விளைவாகவே மக்கள் பழைய அரசியல் சக்திகளை முற்றாக நிராகரித்து புதிய அரசியல் பயணத்திற்காக தற்போதைய தரப்புக்கு ஆணையை வழங்கியுள்ளனர். தற்போதைய அரசியல் சில குறைபாடுகள் இருப்பதை நான் மறுக்கவில்லை. மக்கள் எதிர்பார்த்த அனைத்தையும் இன்னும் முழுமையாக நிறைவேற்றவில்லை என்பதையும் நான் ஒப்புக்கொள்கின்றேன். எனினும் முந்தைய அரசுகளுடன் ஒப்பிடுகையில் தற்போதைய ஆட்சியாளர்களிடம் ஊழலுக்கு எதிரான நேர்மையான நோக்கமும் அரசு வளங்களை பாதுகாக்கும் எண்ணமும் காணப்படுகிறது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம்சிங்கே பதவியேற்ற காலத்தில் ஊழலுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கான ஒரு சிறந்த வாய்ப்பு இருந்தது. ராஜபக்ச அரசில் இடம்பெற்ற ஊழல்களுக்கு எதிராக அவர் உரிய நடவடிக்கை எடுத்திருந்தால் நாட்டின் நிலைமை வேறாக இருந்திருக்கும். ஆனால் அந்த பொன்னான வாய்ப்பை அவர் பயன்படுத்த தவறியதாலேயே மக்கள் அவரை தேர்தலில் நிராகரித்திருந்தார்கள். தற்போதைய அரசு தனது 5 ஆண்டு கால பகுதியில் முழுமையான வெற்றியை பெற்றுத்தர தவறினால் அதற்கு பிறகு ஊழலற்ற மற்றும் நாட்டை நேசிக்கும் ஒரு புதிய தலைமைத்துவம் உருவாக வேண்டும். ஆனால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் பழைய அரசியல் குழுக்கள் மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது. அவ்வாறு நடந்தால் நாடு மீள முடியாத வீழ்ச்சியை சந்திக்கும். எனவே இந்த பழைய அழிவுக்குரிய அரசியல் சக்திகள் மீண்டும் ஆட்சிக்கு வருவதை தடுப்பதே தற்போதைய காலத்தின் மிக முக்கியமான முன்னுரிமையாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். யாழ் மாநகர சபைக்கு சொந்தமான திருவள்ளுவர் கலாச்சார மண்டபத்தினை மத்தியின் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க முயல்வது ஜேவிபியின் இனவாதத்தின் உண்மை முகம் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குற்றம் சாட்டினார்.
யாழ் காங்கேசன்துறை வீதியில் அமைந்துள்ள அவரது கட்சி தலைமை அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தமிழ் மக்களுக்காக யாழ் மாநகர சபைக்கு சொந்தமாக இந்திய நிதி உதவியின் கீழ் கட்டப்பட்ட திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் தமிழ் மக்களுக்கு தனியான ஒரு அடையாளம். அந்த அடையாளத்தை அளிக்க வேண்டும் என்பதற்காக புத்த சாசன அமைச்சையும் இணைத்து மத்தியின் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க முயல்வது தேசிய மக்கள் சக்தி என்கின்ற போர்வையை போட்டுள்ள ஜேவிபியின் இனவாதத்தின் உண்மை முகம். ஏனெனில் வடகிழக்கில் தமிழ் மக்களுக்கான மத மற்றும் கலாச்சார அடையாளங்களை அளிப்பதிலும் திரிவுபடுத்துவதிலும் புத்த சாசன அமைச்சு அதன் கீழ் உள்ள தொல்பொருள் திணைக்களத்தின் மூலம் திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த அனைத்து செயற்பாடுகளுக்கும் தேசிய மக்கள் சக்தி பூரண ஆதரவை வழங்கி வருவதோடு ஜேவிபியின் சித்தாந்தத்தை தொடர்ந்தும் தமிழ் மக்களுக்கு எதிராக மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு தொடர்ச்சியாகவே திருவள்ளுவர் பண்பாட்டு மையத்தை தமிழ் மக்களிடமிருந்து பிரிப்பதற்காக நம்பிக்கை பொறுப்பு நிதியம் என்ற போர்வையில் புத்த சாசன அமைச்சை உள்வாங்கியுள்ளது. யாழ் மாநகர சபைக்கு சொந்தமான மாகாண அதிகாரங்களுக்கு கீழ் உள்ள கட்டமைப்பு ஒன்றினை மத்திய அதிகார வரம்புக்குள் உள்ளிருப்பது எதிர்காலத்தில் பாரிய பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். ஆகவே குறித்த விடயம் தொடர்பில் தமிழ் மக்களுக்கு தமிழ் தேசிய அரசியல்வாதிகளும் விழிப்பாக இருப்பதுடன் ஜேவிபியின் உண்மை முகம் தொடர்பில் மக்களும் விழிப்படைய வேண்டும் என்று அவர் மேலும் தெரிவித்தார்.